ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 தொடங்க போகுது இல்லையா? ஸோ நிறைய ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமான வீடியோவாக இருக்கும். நிறையா பேருக்கு இந்த எஸ்ஆர்ஹெச் டீம் மேலே ஒரு பயங்கரமான டவுட் இருக்குது. அந்த டீம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்காங்க. ஆனால் இவங்க எந்த 4 ஃபாரின் ஆப்ஷனோட விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த கருத்து எல்லார் மனசுல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, நம்ம இந்த வீடியோவில் எந்த 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸோட அவங்க விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அவங்க எடுத்திருக்காங்க. வேர்ல்டு கப் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் டிராவிஸ் ஹெட் எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஃபரன்ஸை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மேல ஒரு மயங்க் அகர்வால் இல்ல அபிஷேக் சர்மா தான் ஆட போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிராவிஸ் ஹெட் அங்க இருந்தா ஒரு அக்ரெசிவான பேட்டிங் மோட் அவர் கொடுப்பாரு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டரை ஒரு மாதிரி மேலே எடுத்துட்டு போறதுக்கு நல்ல புஷ் எலிவேட் பண்றதுக்கு டிராவிஸ் ஹெட் ரொம்ப முக்கியமான காரணமா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அவரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஆப்ஷனா இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா ஹென்ரிச் கிளாசன், சவுத் ஆப்பிரிக்கன் பவர் ஹீட்டர் ஹென்ரிச் கிளாசன் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்களா பயங்கரமான ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காரு. வேர்ல்டோட பெஸ்ட் T20 பிளேயர்ஸ் கரண்ட் ஃபார்ம்ல எடுத்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசனுக்கு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலரா இருங்க, ஃபாஸ்ட் பவுலரா இருங்க, என்னோட கிளீன் ஸ்ட்ரைக்கிங் மூலம் இருக்கிற எபிலிட்டியை நான் உங்கள்கிட்ட காட்டி உங்களை நான் டாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லா பவுலர்ஸையும் துவச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரியான அக்ரெசிவ் அப்ரோச் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல ஹென்ரிச் கிளாசன் இல்லாம அவங்க விளையாடவே முடியாது. அவர் தான் கீப்பிங்கும் பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவாரு. எஸ், வேர்ல்டு கப் செமையா ஆடினாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் செமையா ஆடினாரு. அண்ட் அவர் வேர்ல்டோட எல்லா இடத்துக்கும் போயிட்டு T20 லீக்ஸ் ஆடுறாரு. அங்கேயும் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போன சீசனுக்கு ஒரு ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர் ஒரு செஞ்சுரி வேற அடிச்சாரு நம்ம பார்த்தோம். எஸ், ஆப்வியஸ்லி அவரு இந்த வாட்டி டெஃபினெட்லி 11ல இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா ஏடன் மார்க்ரம். எஸ், அவர் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டவுனை பாத்தீங்க அப்படின்னா கப் அடிக்க வச்ச ஒரு பிளேயர். ஆனா அவரை கேப்டனா இல்லாம தூக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயருக்கு கேப்டன்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப அவர் ஒருவேளை 11ல இருக்க மாட்டாரா அப்படின்னா எஸ், அது வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க ஏடன் மார்க்ரமோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்க்ரமோட பேட்டிங் ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்து வேற பிளேயரை உள்ள கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி யோசிப்பாங்க. ஈவன் தோ பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு யோசிச்சா கூட மார்க்ரம உட்கார வச்சுட்டு அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலரை ஆட வைக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா மார்க்ரம கேப்டன்சில இருந்து தூக்குனாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் அவ்வளவு கொடி கொடுத்து எடுத்திருக்கிறப்போ அது கேப்டன் ஆக்கினாதான் நல்லா இருக்கும். பட் ஆனா ஏடன் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் 11ல ஆடுவாருங்க. அவரை டைரக்டாலாம் ஒதுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மார்க்ரம் ஒரு நல்ல பிளேயர். அவருக்கு இனிமே பிரஷரே இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க பாருங்க இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தூணாவே இருப்பார் அவரு. அதுக்கு அடுத்தபடியா பேட் கமின்ஸ் அவர் கேப்டன். அதுவே ஒரு ஃபார்ம்ல அது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை தாண்டி பேட் கமின்ஸ் இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவை பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கு முன்னாடி இந்த WDC வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. இதை தாண்டி ஆஷஸ் அவங்க திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. அண்ட் பயங்கரமான ஒரு பிளேயர், ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த எஸ்ஆர்ஹெச் இருக்கிற அந்த ஒரு டீமை அப்படியே பயங்கரமா அவரோட எபிலிட்டி மூலம் நல்ல லைன் அப் பண்ணி நல்ல ஒரு குரூஷியலான வின்ஸுக்கெல்லாம் ஒத்துழைப்பார் கேப்டனான்ட்டு நான் யோசிக்கிறேன். பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. மார்க்கோ ஜான்சன் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. பன்னிடு அசரங்கா இருக்காரு. இவங்களாம் மேபி இம்பாக்ட் பிளேயர்ல இருந்து ஏதாவது மாத்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா பிச்சுக்கு ஏற்ற மாதிரி விளையாட விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸோட தான் இறங்குவாங்க. உங்களோட கருத்து என்ன இதை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல்.